ஆண்டவரில் தூய்மையாய் வாழுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமீன். உங்கள் இதயத்தில் நிறுத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனங்கள்: 1 தெசலோனிக்கர் அதிகாரம் 4 இறைவசனம் 7 மற்றும் 8. கடவுள் நம்மை ஒழுக்கக்கேட்டிற்கு அல்ல, தூய வாழ்வுக்கே அழைத்தார். எனவே இக்கட்டளைகளை புறக்கணிப்போர் மனிதரை அல்ல, தம்முடைய தூய ஆவியை உங்களுக்கும் அளிக்கும் கடவுளையே புறக்கணிக்கின்றார். ஜெபம். தூய்மையின் இருப்பிடமாம் இறைவா, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். அப்பா, நீர் எங்களை தூய வாழ்வுக்கே அழைத்தீர். தூய்மையான சிந்தனையும் உள்ளத்தையும் எங்களுக்கு தாரும். பரிசுத்தமான வாழ்வு வாழ தூய ஆவியே எங்களுக்குள் வந்து தங்கும். என்றும் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நல்ல பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன்.